ஸ்கால் இன்டர்நேஷனல் டூரிசம் குளோபல் இந்த மாநாட்டில் வந்து கலந்துகிட்டதுக்காக நான் வந்திருக்கேன். இந்த அமைப்பை பொறுத்தவரையில் 1934 துவங்கப்பட்ட ஒரு பெரிய அமைப்பு, பழமை வாய்ந்த அமைப்பு. அந்த அமைப்பு சார்பாக இன்னைக்கு வந்து உலக அளவில் டூரிசத்தை கோஆர்டினேட் பண்ணுறதுக்கும் ஹாஸ்பிட்டாலிட்டி பண்ணுறதுக்கும் ஒரு சிறப்பான ஒரு அமைப்பாக செயல்பட்டுருக்கு. அதில் சுற்றுலாத்துறை அமைச்சர் என்கின்ற முறையில் நானும் நம்முடைய இன்சார்ஜ் அமைச்சர் மதிப்பிற்குரிய சம்பத்குமார் சாரும் இங்கே கலந்துகிட்டு இருக்கோம். எங்களை பொறுத்தவரையிலும் தமிழ்நாட்டில் வந்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவருடைய அறிவுறுத்தலின் பேரில் சுற்றுலாத்துறையை மற்ற துறைகளை காட்டிலும் ஒரு நல்ல டெவலப் பண்ணணும். இந்த பட்ஜெட்ல கூட அதிகமான நிதியை கொடுத்துருக்காங்க. அது வந்து நீங்க மகாபலிபுரத்தை டெவலப் பண்றது 200 கோடி ரூபாய் அளவில் நிதி கொடுத்துருக்காங்க. மற்ற மாதிரி ஆன்மீக சுற்றுலா, இயற்கை சுற்றுலா, சூழியல் சுற்றுலா, வேளாண்மை சுற்றுலா, இப்படி பல சுற்றுலாவுக்கு பல அளவில் நாங்கள் டெவலப் பண்ண போகிறோம். அதனால் இந்த மீட்டிங்கில் நான் கலந்துட வந்துடுவேன். இல்லை, இப்போ கங்கை யமுனா அந்த தாமிரபரணி ரிவரை இணைக்கிறதுக்கு இப்போ ஃபர்ஸ்ட் பேமெண்ட்டாக கொடுத்துருக்காங்க 60 கோடி ரூபா. அப்புறம் வந்து அதை டெவலப் பண்ண அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகும். இது பிபிபி மோட் கிடையாது. எவ்வளவு நிதி ஒதுக்கி சார், எவ்வளவு நாள் அதை இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க? இல்லை, அதாவது ஒவ்வொரு இப்போ வந்து ஆன்மீக அளவில் வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நாகூர், வேளாங்கண்ணி, திருக்கடையூர் இதெல்லாம் இணைப்பதற்கு ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். அதுக்கு ஒரு அமௌண்ட் ஒதுக்கியிருக்காங்க. அதே மாதிரி இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நதிகளை இணைப்பதற்கு, ஆன்மீக தலங்களுக்கு, அதே மாதிரி ஃபாரஸ்ட் வனத்துறை வன அளவில் உள்ள சுற்றுலா, இப்படி அதிகமான ஒவ்வொரு தலைப்பின் கீழே அந்த சுற்றுலாவுடைய இணைப்பு வந்து நடக்குது. இன்னும் வந்து கிட்டத்தட்ட ஒன்றிய அரசோடு அவங்கள்ட்டையும் சில இதுக்கு வந்து நிதி கேட்டிருக்கோம். அந்த அடிப்படையில் கிட்டத்தட்ட ஒவ்வொரு மாவட்டத்திலும் ரெவன்யூ டிஸ்ட்ரிக்ட் பார்த்தீங்கன்னா 38 ரெவன்யூ டிஸ்ட்ரிக்ட் இருக்கு. அந்தந்த ரெவன்யூ டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய திட்டங்களை எப்படியெல்லாம் டெவலப் பண்ணலாம், அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகலாம், மேம்படுத்தலாம் உள்ளதை ஆய்வு செய்து அதுக்கும் வந்து இந்த வரக்கூடிய எங்களுடைய துறை சார்ந்த அறிவிப்புகளை நாங்கள் அதுல இருக்கு. அந்த கோவையிலே வந்து திட்டங்கள் இருக்கு. வரக்கூடிய அந்த துறை ரீதியான அறிவிப்புகளை வனத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கிற கோவை குற்றாலம் சூழல் சுற்றுலா நீண்ட நாட்களா மேம்படுத்தாம இருக்குது. வனத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கு. நிறைய அடிக்கடி சுற்றுலாத்துறையை பொறுத்தவரையில இப்போ வந்து நீங்க சொல்ற மாதிரி ஒவ்வொரு துறை சார்ந்துதான் இருக்கு. ஏன்னா இப்ப வனத்துறைன்னா அவங்க ஃபாரஸ்ட் என்ஓசி வாங்கணும். அதனாலதான் நாங்க வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல ஒரு டூரிசம் டெவலப்மெண்ட் கவுன்சில், அதுக்கு சேர்மன் வந்து கலெக்டர், அதே மாதிரி ஸ்டேட் அளவுல ஒன் ஃபைல் சிஸ்டம், ஒன் விண்டோ சிஸ்டம் அளவில் கொண்டு வந்து எல்லாத்தையும் ஒரே டைம்ல அந்த என்ஓசி வாங்கி பண்றது மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்கோம். இல்லைன்னா ஒவ்வொரு துறையில இருந்து என்ஓசி வாங்கி பண்ணோம்னா கொஞ்சம் ரொம்ப டைம் ஆகுது. அதனால வந்து ஏன்னா இப்போ நீங்க பாத்தீங்கன்னா வனத்துல, அதாவது ஃபாரஸ்ட்ல பண்ணோம்னா அவங்க தான் டெரிட்டோரியல் ஆஃபீஸ், அவங்கள்ட்ட என்ஓசி வாங்கணும். ஹெச்ஆர்என்சி ஆன்மீகம்னா ஹெச்ஆர்என்சி என்ஓசி வாங்கணும். அப்புறம் இப்படி ஒவ்வொரு துறையிலையும் நிறைய துறைகள்ல இப்போ வந்து WRD தண்ணியில நதி சம்பந்தமான WRD என்ஓசி வாங்கணும். அதனால அப்படிப்பட்ட சில 8 துறை சம்பந்தமா இருக்கு. இதெல்லாம் கோஆர்டினேட் பண்றதுக்கு நாங்கள் மாண்புமிகு சிஎம் அவருடைய கவனத்துக்கு இப்போ கொண்டு சென்றிருக்கோம். அதனால ஒரு உயர்மட்ட லெவல்ல ஒரு கமிட்டி அமைச்சு அங்கங்கே உடனுடன் அப்ரூவல் கொடுக்குற மாதிரி இந்த தடவை அதை ஏற்பாடு பண்ணியிருக்கோம். சட்டமன்றத்துல அமைச்சர் ராதாகிருஷ்ணன் பேசுறப்ப தமிழகத்திலிருந்து ஒருத்தர் வந்து பிரதமராகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. கூட்டணி கட்சியா அதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, அவர் சொன்னது அவருடைய நிலைப்பாடு. என்னன்னா வந்து தென்னிந்தியாவில வந்து பிரதிநிதித்துவம் வேணும்னு சொல்லியிருக்காரு. அது வந்து இப்போ அவருடைய நிலைப்பாட சொல்லியிருக்காரு. எங்களுடைய தலைவரை பொறுத்தவரையில காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர், நாங்க எதிர்பார்க்கின்ற தலைவர், பாராளுமன்றத்தினுடைய எதிர்கட்சி தலைவர், அவர் எல்லாரையும் அழைத்து செல்லக்கூடிய மதிப்பிற்குரிய ராகுல் காந்தி அவர்கள் 2029 நிச்சயமாக பிரதமராக வருவார்கள். அதுல ஒரு சந்தேகமும் இருக்காது. விஜய் வந்து பிரதமர் வேட்பாளர் முன்னிறுத்துவதற்கான ஏற்பாடுகள் எல்லாமே அவங்களுடைய டீம் எல்லாமே செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. வடமாநிலங்கள்ல வந்து அவர் பிரச்சாரம் யூகத்திற்கு எல்லாம் பதில் சொல்ல முடியாது. இப்போ வந்து சிறப்பா வந்து ஒரு லஞ்சம் வாங்காத, ஊழல் செய்யாத ஒரு அரசு தமிழ்நாட்டுல இருக்கு. எங்களுக்கு வந்து சிஎம் வந்து நிறைய அட்வைஸ் பண்ணியிருக்காரு. அந்த அடிப்படையில இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி கிட்டத்தட்ட 1967க்கு பிறகு 59 வருடம் கழிச்சு நாங்க வந்து காங்கிரஸினுடைய பெருந்தலைவர் காமராஜர் என்ன கனவு கண்டாரோ, அந்த தொண்டர்கள் என்ன கனவு கண்டாரோ, அந்த அடிப்படையில் இன்னைக்கு 2 அமைச்சர் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நாங்க கூட்டணியோடு இணைந்து
மக்களுக்கான வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வரதான் எங்களுடைய இலக்கு. HRNC-யை ஒட்டி உள்ள சுற்றுலா தலங்கள்ல வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் நான்வெஜ் போன்றவற்றை எல்லாம் கோயிலே போய் சாப்பிடக்கூடிய சூழல் இருக்கு. இதை கட்டுப்படுத்துறதுக்கு எந்த மாதிரி நடவடிக்கை? இல்ல அது மாதிரி சின்ன சின்ன ப்ராப்ளம் இருக்கு. இல்ல இருக்கு, அதெல்லாம் நாங்க முறைப்படுத்திட்டு வர்றோம். ஏன்னா அதுதான் ஏற்கனவே சொன்னேன், சுற்றுலாத்துறை என்பது எங்களுக்குன்னு தனியா இடம் கிடையாது. சுற்றுலா அங்கங்க நாங்க டெவலப் பண்ணி அந்தந்த லோக்கல் பாடிட்ட கொடுக்குறோம். அவங்க தான் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியும். இப்போ கோயம்புத்தூர்ல ஒரு சுற்றுலாத்துறை சம்பந்தப்பட்டு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தா அந்த திட்டத்தை இங்க இருக்கக்கூடிய கலெக்டருடைய கட்டுப்பாட்டில் தான் அதை பண்ண முடியும். எங்க துறையை சார்ந்து எங்களுக்குன்னு தனிப்பட்ட இடங்கள் கிடையாது. இருந்தாலும் இதை நீங்க கண்டிப்பா மேம்படுத்தி தான் ஆகணும். ஏன்னா இன்னைக்கு சமூக வலைதளங்கள், இந்த ப்ரமோஷன், ஏஐ ஆர்டிஃபிஷியல் இதெல்லாம் அதனால இதை டெவலப் பண்ணி நம்முடைய தமிழகம் மட்டுமில்லாமல் மற்ற மாநிலங்களில் அதிகப்படியான சுற்றுலா பயணிகளை வரவழைக்கணும். அவங்க சென்ற அதுக்குரிய பாதுகாப்பு இருக்கணும். ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாடு பொறுத்தவரை ஒரு பாதுகாப்பான மாநிலமா இருக்கு. அதனால இது இன்னைக்கு ஒரு டொமஸ்டிக் இல்லாம இன்டர்நேஷனல் அளவுல உலகத்தரம் வாய்ந்த சில நல்ல திட்டங்களை கொண்டு வரணும்னு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அந்த அடிப்படையில் இதை மேம்படுத்துவோம். தமிழ்நாட்டில் ஆன்மீக சுற்றுலாவுடைய இது ரொம்ப குறைவா இருக்கு சுற்றுலாத்துறை சார்பில் சொல்றாங்க சார். அது கூடுதலாக வாகனங்கள், பேருந்துகள், சிறப்பு பேருந்துகள் இயக்குவீங்களா? இல்ல அதுதான் அதெல்லாம் நாங்க பிளான் பண்ணிட்டு இருக்கோம். டெஃபினட்டா இந்த துறையை மாண்புமிகு முதல்வர் அவருடைய கவனத்திற்கு கொண்டு சென்று இதை நல்ல டெவலப் பண்ணும். சார், 50 ஆண்டுகளுக்கு பிறகு அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கு காங்கிரஸ். கட்சியை வளர்க்கறதுக்கான முயற்சிகள் மேற்கொண்டிருக்கீங்களா? உறுப்பினர் சேர்க்கை அதிகப்படுத்துறதுக்கான முயற்சிகள் 59 ஆண்டுகளுக்கு பிறகு இன்னைக்கு எங்களுக்கு ஆட்சியில நாங்க பங்கு வகிக்கிறோம். எங்க இயக்கத்தை பொறுத்தவரையில இன்னைக்கு ஆர்கனைசேஷன், அதாவது ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சரை பொறுத்தவரையில வாக்குச்சாவடி அளவில் இன்னைக்கு நாங்க பலப்படுத்திட்டு இருக்கோம். அதுக்கான அமைப்புகளை ஏற்படுத்திட்டு இருக்கோம். இனி வருகின்ற உள்ளாட்சி தேர்தலில் நாங்க அதுக்கு முன்னாடி எங்களுடைய ஸ்ட்ரக்சரை இன்னும் பலப்படுத்தி உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட்டு எங்களுடைய கைச்சின்ன வெற்றி பெறுவதற்கான நிலையை நாங்க முன்னெடுப்போம். பாதுகாக்கப்பட்ட வனத்துறைக்கு சொந்தமா இருக்கக்கூடிய இடங்கள்ல பாத்தீங்கன்னா அத்துமீறி நிறைய பேர் உள்ள நுழைஞ்சு ரீல்ஸ் போடுறாங்க. நீர்வீழ்ச்சி இருக்கு, அது இருக்கு, இது இருக்குன்னு சொல்லிட்டு ரீல்ஸ் போடுறாங்க. இதை நம்பி இப்ப போற பல பேருக்கு ஒரு அசம்பாவிதங்கள் அந்த மாதிரி நடக்கிறதெல்லாம் கூட பார்க்க முடியாத மாதிரி இருக்கு. இதை தடுக்கிறதுக்கு என்ன மாதிரி நடவடிக்கை இருக்கு? இல்ல இப்போ நீங்க சொல்லக்கூடிய ஃபாரஸ்ட் இப்போ அதனுடைய கட்டுப்பாடு அந்த துறைக்கு தான் வருது. இது மாதிரி சில விஷயங்கள் நம்ம கவனத்துக்கு வருது. அப்ப அந்த துறையோட பேசி அங்க அந்த பாதுகாப்பு, நீங்க உள்ள போய் பார்த்துட்டு வரணும்னா அதுக்குரிய பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்று ஏற்கனவே அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அது மாதிரி இந்த கோஆர்டினேஷன், அதாவது எல்லாரும் சேர்ந்து கோஆர்டினேட் பண்ணி தான் அதை பண்ண முடியும். நிச்சயமா வரக்கூடிய காலங்களில் அது மாதிரி பாதுகாப்புக்கு இப்பவே ஏற்கனவே பாதுகாப்புக்கு முதலிடமா தமிழ்நாடு இருக்கு. அந்த அளவுக்கு மக்களுக்கும் பாதுகாப்பா இருக்கக்கூடிய அளவுல ஒரு சூழ்நிலை நாங்க உருவாக்கோம். அனுமதி இல்லாத இடங்களை சுற்றுலா தளம் அப்படின்னு சொல்லி ப்ரமோட் பண்றாங்க. இல்ல அனுமதி அப்படி இதுவரைக்கும் அந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் கவனத்துக்கு வரல. அப்படி நடந்தா அதை அந்த துறையோட பேசி என்ன நடவடிக்கை எடுக்கணும். ராகுல் காந்தி தான் பிரதமர் வேட்பாளர் அப்படின்றத தாவே ஏத்துக்குமா? நிச்சயமா ஏத்துடுவாங்க.